Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா TRB ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். TRB நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து பேப்பர் 2 க்கு வந்து ரொம்ப நாளாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கனவா இருக்கும். வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. எக்ஸாம்லாம் நல்லா படிச்சிட்டு இருப்பீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படினா எக்ஸாமினேஷன் டேட் வந்து கொடுத்துட்டாங்க. என்னென்ன டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம் வந்து நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து லிஸ்ட் வந்து ஆன்லைனில் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாமினேஷனுடைய அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போடக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஆர்பியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டான trb.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த இடத்துல நியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இந்த வெப்சைட்க்கான லிங்கை வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு TN டெட் பேப்பர் 2 2022 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து கூட்டு போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அட்மிட் கார்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமினேஷன் டேட் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு, ஏன்னா ஒரு பேப்பர் 1க்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் பேப்பர் 2க்கும். பேப்பர் 1க்கு இப்போ எக்ஸாமினேஷன் வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்குது அப்படின்னா அது இந்த வீக் தான் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, அது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வெப்சைட்லேயே டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். எப்போ வந்து எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 3ஆம் தேதி நெக்ஸ்ட் மந்த் எல்லாருமே தெரிஞ்சுக்கும். பிப்ரவரி 3ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இந்த டேட்டில் ஏதாச்சும் ஒரு நாளில் உங்களுடைய எக்ஸாமினேஷன் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி, அதாவது வந்து ஜனவரி 27ஆம் தேதியிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வேன்யூ அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் கடைசி 31ஆம் தேதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹால், இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த ஹால் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வேன்யூ அட்மிட் கார்டில் தான் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டுங்கிறது வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் எந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். சரிங்களா, ஏன்னா இது வந்து ரொம்ப லாங்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெண்டிங்கில் கிடந்த ஒரு விஷயம். இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சொல்லி ஒரு முடிவு காலமே வந்து பிறந்திருக்கு. உங்கள் எல்லாருமே ஒரு ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேன்யூ அட்மிட் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் ஹேர் டு டவுன்லோட் அட்மிட் கார்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அட்மிட் கார்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, எனக்கு அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆயிடுச்சா ரிஜெக்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்ளிகேஷன் ரிஜெக்டட் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அமௌண்ட் பே பண்ணி வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரணத்துக்காக வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக மாற்றி அப்ளை பண்ணியிருப்பாங்க. சில பேருடைய ஃபோட்டோ வந்து சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆனதுக்கான ஒரு இது உதாரணமாக வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க மேபி இதில் உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாகவே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த 30 பேர் மட்டும்தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. மற்ற யாருக்குமே இந்த ரிஜெக்ட் ஆக கிடையாது. சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கிளிக் ஹேர் டு டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வந்து அக்கௌண்ட் யூசர் லாகின் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து லாகின் பண்ணிங்கனாலே போதும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை. ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இன்னைக்கு ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கார்டு வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஆனால் 27ஆம் தேதியிலேருந்து அப்டேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதாவது டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டிஆர்பியை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. இந்த வீடியோவை டிஆர்பி எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் வந்து பார்த்தா ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.